வந்திருக்கோம் தெரியுமா? எங்க வந்திருக்கோம்? ஸ்ரீராம் ரசிகாவோட பேபி ஷவர். பேபி ஷவர், எஸ். மொரட்டு சிங்களுக்கு வளகாப்பு, குழந்தை பிறக்க போகுது. நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, எப்படி நடக்க போகுது, குழந்தை எப்படி இருக்க போகுது, என்ன? ஐயோ இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? எஸ், நாங்க எப்பவுமே கேர்ள்ஸ் தான் லேட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க கைஸ். ஆனா நாங்க வந்து எப்படி டிப் டாப்பா கரெக்டா 12 o'clock வந்து நாங்க வந்துட்டோம். எங்க டீம் மெம்பர்ஸ் இன்னும் காணோம். பாய்ஸ் வந்து இன்னும் காணோம். பாய்ஸ் போய் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவோம். யா, ஃபாலோ பண்ணுங்க. கம் ஆன். ஹாய். எஸ், சும்மா ஒரு क्वेश्चन செக்ஷன் தான். ஓகேவா? இவங்க வந்து ஸ்ரீராமோட அக்கா. ஃபர்ஸ்ட் அக்காவா செகண்ட் அக்காவா? ஃபர்ஸ்ட் அக்கா. டீம் பாய். நான் क्वेश्चन கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து ஆன்சரோட வந்துட்டாங்க கைஸ். டீம் பாய். எதை வச்சு நீங்க வந்து பாய் தான் அப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பையன் தான் பிறந்தது. எனக்கு ஒரு இதுதான், எப்படி சொல்றது தெரியல. ஓகே. சின்ன வயசுல ஸ்ரீராம் இது சேட்டை பிடிச்சது ஏதாவது வியர்டா பண்ணிருப்பாங்களே? ஸ்ரீராம் வந்து இந்த சக்திமான் நாடகம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா பார்ப்பான். அதுல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு இருந்தான். சக்திமான்னா உயிர் அவனுக்கு. ஏதாவது பண்ணிருக்காரு அது மாதிரி பார்த்து? அதெல்லாம் பயங்கரமா பண்ணிக்கிறான். நீ என்ன சொல்லு? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. கேர்ள் பேபி பிறக்கணுன்றியா இல்ல பாய் பேபி பிறக்கணுன்றியா? பாய். பாய். ஏன் பாய்? நான் பாய், அதனால பாய். இவனுக்கு பாய் தான் பிடிக்கும் போல இருக்கு. பொண்ணுங்கிட்ட அவன் பேசவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. தானடா? இப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பேசணும்னா முடியாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சேர்ந்து விட்டு போய் மாதிரி வெளியிட பத்தியா போட்டே நீ அவ்வளோதான். வாங்க சாப்பிட்டு இன்னைக்கு என் மனைவிக்கு வந்துட்டு வளைகாப்பு. நான் வந்து அப்பா ஆயிட்டேன். நான் பார்த்து எல்லாம் வெளியே கிளம்பிட்டுருக்காங்க. நானும் கிளம்பிட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பேபினா வேணும்? எனக்கா ஜெனரல் மேட்டர் மேட்டர் குழந்தை பிறந்தாலே ஜாலி தான். அதெல்லாம் பேபியில தான். போட்டு என்ன குத்தி இருப்பீங்க. குழந்தைக்கு அப்பாவே கேர்ள் பேபி தான் எப்படி கேட்கணும்னா என்ன பதில் சொல்றது? இப்ப பாய் அவர்களா கேர்ள் அவர்கள் நீங்க டீம் கேர்ள்னு போட்டுருக்கீங்க. ஏன் போட்டுருக்கீங்க? எனக்கு பாப்பா ரசிகா ஃபேஸ பாக்குறப்ப அவளுக்கு பொண்ணு தான் பிறக்கும். ஓ, அவரு கணிச்சிருக்காரு. என்னோட கணிப்பு நிஜமா பொண்ணு தான் பிறக்கும். என்ன பாருங்க. சரி பாக்குறேன். இந்த மாதிரி யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்டா இருப்பாங்க, ஸ்ரீராமா இல்ல ரசிகாக்கா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க. ரெண்டு காமெடி பீஸ். குழந்தை எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப அட்டகாசப்படுற துருத்துருன்னு இருக்க குழந்தையா அப்படி இருக்கணும்? அமைதியா சமத்தா இருக்கணும், துருத்துருன்னு இருக்கணும். அப்பதான் இந்த காலத்துக்கு வந்து குழந்தைக்கு யாரு நீங்க? நான் ஸ்ரீராமுக்கு அண்ணன். நீங்க போட்டீங்களா? ஓகே. எதை வச்சு பாய் சொல்றீங்க? பாய் இருந்தா நல்லா இருக்கும். நான் பாய் சொல்ல, எனக்கு வந்து இப்ப பாப்பா வந்து எனக்கு வந்து கேர்ள் ஆயிட்டா. ஓ, பேரன் வந்து இப்ப வந்து நல்லா இருக்குமே. வந்து ரசிகாக்காவோட அப்பா. எஸ். நீங்க குட்டி ரசிகாவை பார்க்கணும்னு ஆசைப்படலையா? குட்டி ரசிகை இன்னும் கண்டிப்பா இன்னொரு குழந்தை எனக்கு பத்தி தரணும். கண்டிப்பா. ஓகே. பேரனும் பேத்தியும் வேணும், எனக்கு பேரனும் வேணும். நோட் பண்ணுங்க ரசிகா. ஸ்ரீராம் இல்ல, ஸ்ரீராம் நோட் பண்ணுங்க. இதுக்கு ஆசையா பாரு. எல்லாம் சொன்னபடி பார்த்தா நீங்க தான் ஸ்ட்ரிக்ட்டான பேரண்டா இருப்பேன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிக்ட்டா? நானா? என் டீம்ல யாரும் வேலையே செய்ய மாட்டாங்க. அவங்களே ஒரு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்களே நான் தெரியும் ஒரு கேள்வி கேட்டதில்ல. ஹவ் ஐ இவங்க தான் என் மாமியார். இவங்க வந்துட்டு பையன் தான் வேணும். ஏன் பையன் வேணும்? பொண்ணு வளர்த்து அழகு பார்த்துட்டேன், அடுத்து பையனை வளர்க்கணும். அதுக்காக பையன் எப்படி வளர்க்க போறீங்க? பொண்ணு வளர்த்த மாதிரி பொத்தி வளர்க்க ஸ்ட்ரிக்டா? இப்பதான் பேசிட்டு ஸ்ட்ரிக்டா வளர்க்க எங்களுக்கு ஆப்போசிட்டா? கூட்டம் சுத்துவேன், ஆடினே இருப்பாங்க.
ஓகே, இந்த கொஸ்டின் நான் எல்லாத்தையும் கேட்டு எல்லாரும் வந்து எனக்கு டிசப்பாயிண்டிங்கா ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸ்ரீராம் ரொம்ப சமத்து புள்ள, அவர் எந்த அட்டகாசமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம். ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்து இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது வியர்டான எங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த நேரத்துல உண்மையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இங்க பாருங்க, அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் நாங்க வெளியில போகாதுங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு ரகசியம் மாதிரிங்க. மொட்டாச்சு போட்டுறீங்க மலேசியா போன கூட பிள்ளை மொட்டாச்சு அனுப்பு அப்படி திருப்பி அந்த கேமரா வரணும். ஒரு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, சமச்சு புள்ள மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அவர் அவுட்ஃபிட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்றதுக்கு இல்லை. நோ கமெண்ட். சிம்பிளி வேட். ரசிகா காக்கு ஸ்ரீராமுக்கு பாயா கேர்ளா? எனக்கு பாய். உனக்கு பாய்னா எனக்கு பாய் இல்ல, நான் பாய் வேணும் எனக்கு. சரி, மேட்சிங்கா இருக்கணும், ப்ளூ ப்ளூவா. அது பாய்க்காக தான் வந்து gift வாங்குவான்னு சொன்னீங்க, வாங்கிட்டீங்களா? எல்லாமே தினேஷ் அண்ணா தான் வாங்குவாரு. ஹாய் தகப்பர். தினேஷ் வாங்கினா கன்ஃபார்மா தெரியும். தினேஷ் அண்ணா தான் வாங்குறேன்னு சொன்னாரு. நீ போய் கேள்வி வரேன் இருக்கு, இப்போ நம்ம கேள்வி. கைஸ், இவங்களும் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து டீம் கேர்ள்ன்ட்டு போட்டு வந்துருக்காங்க. ஏன் உங்களுக்கு 2 பொன் குழந்தைன்றனால பொன் குழந்தை, பெண் குழந்தை தான் பிடிக்கும். மொத்த அக்கா இப்படி, 2வது அக்கா இப்படி. இவங்களும் வந்து ஸ்ரீராமோட அக்கா. ஓகேவா? ஓகே, வேல்யூ. Thank you so much. Thank you. மாப்பிள்ள இல்ல அப்பா. சார் நான் இன்னும் அப்பாவாவல சார். எஸ், அப்பா ஆயிட்டீங்க நீங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். கைஸ், எப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாங்க எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்போ ஃபங்க்ஷன்? ஏய், கீழே 11 யார் சேர்த்து சாப்பாடு நீங்க எடுத்து இது பண்ணி வரீங்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வருவாங்க. நீ அந்த நீ அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டியா? அத போயிட்டு டான்னு வந்துட்டேன் கைஸ். நல்ல ஒரு கல்யாணம், என் ஃப்ரெண்டோட கல்யாணம் முடிச்சிட்டு நான் வரேன். 12 மணிக்கு வரலாம். நான் என்ன பண்ணி எங்க சொந்தவர எல்லாரையும் கார்ல ஏத்தி கூட்டிட்டு வரலாம். ஓகேவா? டிரைவர் வேலை பாத்தீங்களா? ஆமா, எங்க வீட்டுல நான் தான் பார்க்கணும். நான் தான் 2 வீலருக்கு டிரைவர் வச்சிருக்கேன்ல. 2 வீலருக்கு டிரைவரா? என்ன மாறி மாறி நீ வாங்குற நான் வாங்குறேன். இல்ல இப்ப என்ன கேட்டா பாபி என் கூட இருந்தான், அபி பாத்துறான்னா நான் ஓகேடா சொல்றேன். அபி பாத்துக்கறேன்னு சொன்னானா? இதான் இந்த ட்ரெஸ்ல வருவியா? ஆனா என்ன ட்ரெஸ்ல வந்து சத்தியமா தெரியல. நான் ஓ அப்படியா? அப்படியா? ஆனா எனக்கு தெரியல, போட்டுக்கோங்க. ஷூட்டிங்கும் நேரத்துக்கு வர மாட்டேன். ஆனா இது வந்து மத்தவங்க ஃபங்க்ஷன்ல, நம்ம ஃபங்க்ஷன் வரலாம். ஆமா, அதான் நான் 1:30 மணிக்கு தான் முடிய சொன்னேன். சாப்பாடு ட்ரெஸ் நல்லா இது. அவனை எதுவும் கேட்கல. வந்த வேலையை சாப்பிட்டு சாப்பிட வந்த எங்க இன்னும் 2 பேர் ஆன் வச்சாங்க. சத்தமா பேச மாமா சரியா? சத்தம்லாம் போட முடியாது. வாங்க கை கொள்ளாங்க. எதுக்கு வந்த சாட்டியா கால அங்க? இங்க மதியம் சாப்பாடான்னு சாப்பிட சாப்பிட்ட போயிடலாம். நேத்து நான் பேசும்போது ஆனா நான் பாத்துட்டேன். கை கொடு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. பிரேம் கொஞ்சம் கேடியாச்சே. உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. மூஞ்சி லட்சம் துப்பிங்க. ஹலோ, ஓகே. ஹலோ, ஓகே. டான்ஸ் சாப்பிட்டு வச்சுல வச்சுல. அப்புறம் எப்போ வீட்டுக்கு கிளம்புறீங்க? ஆக்சுவலா கொண்டாட்டியா வளைகாப்பு முடிஞ்ச உடனே என்னன்னா உடனே வீட்டுக்கு போயிடணும். ஓகேவா? உடனே வீட்டுக்கு போனாதான் அது வந்து கலாச்சாரமா. வளைகாப்பு முடிஞ்சு வீட்டிலே இருப்போம் அடம் பிடிச்சோன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். கீர்த்தி இதுதான் நம்ம டீம் மெம்பர். இவங்க கீர்த்தி, அதாவது நம்ம டீமில் தான் அபினுக்கிறான். அவன் பொறுப்பாக வந்துட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்தான்.
ஆனா ஒரு gift வாங்கி தரலையே சென்ட்ராஸ். நான் அதை பத்தி பேச தான் வந்தேன். அவன் முன்னாடியே சாப்பிட்டான், உங்களை ஏமாத்திருக்கா, அது கூட தெரியாம நீங்க வந்து பேசாதீங்க. அப்படியே இருப்பாரு. ஏமாத்துனீங்களா? அவன் சாப்பிட்டான், முதல்ல வந்த உடனே அவன் தான் சாப்பிட்டான். இரு அவன் கூட திலீப் தான் சாப்பிட்டான். இரு ஏய் திலீப் இங்க வாடா, இங்க வா. அவன் அப்பவே புதினா சட்டி வைக்கும்போது டவுட் பட்டேன், நீ இவன் வேலை செய்ய மாட்டான். அண்ணா வேற ஏதாவது பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் கூட சாப்பிட்டானா? ஏதாவது பிரச்சனை? இல்லை இனிமேல் தான் ஆகுது. gift கூட அவன் தான் வாங்குவானான்னு சொன்னான். அபி ஒரு அவருக்கு திருப்புங்களா? வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வாங்க. நான் வேலை செய்ய விடானே, ஏன்னா அப்படி பண்ற? என்னண்ணா வேலை செய்யா பொறுக்க மாட்டேது. அவனே இப்பதான்டா வேலை செய்ய வந்தான். அதை துணியை கவனிச்சு. ஆனா இல்லண்ணா இப்பதானே எல்லாரும் சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு இப்ப வந்து சாப்பிடலையா பொண்ணு? சாப்பிட வேண்டியதானே? வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுறேன். முதல்ல சாப்பிட்றா. சாப்பாடுல வேலை தானே முக்கியம். உங்களை மாதிரி ஃப்ரீயா வர முடியுமா? ஆனா ஏதோ ஒருத்தவங்க நீ சாப்பிட்டதா சொல்லி சொன்னாங்க. வாய்ப்பே இல்லை. ஒரு லைட்டா டேஸ்ட் தான் தங்கச்சி விட்டுச்சு, அதுக்கப்புறம் லைட்டா சத்தியமா சாப்பிடல. உண்மையில சத்தியமா சாப்பிடல. எல்லாம் சூப்பரா இருக்குது. சந்தேகப்படுறேன். ஏன்னா புது சத்தியமா லைட்டா சும்மா உட்காரேன். டைம் வேஸ்ட். ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது. அது ஒரு நிமிஷம் இந்த கொஞ்சம் பாட்டு எடு. யாரு இது? ஆனா இதுல டேஸ்ட் பார்த்தேனே, அது சாப்பிடல. இது யாரு? சத்தியமா தெரியாம சொல்ல. சத்தியமா தெரியாம வளைகாப்பு கூட வாங்கிக்கலாம். யாரும் வீடியோ